TNEA Cut Off Analysis 2025 தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய எல்லா குழந்தைகளுடைய கனவு அண்ணா யூனிவர்சிட்டி. அதில் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டிங் அதனுடைய கட் ஆஃப் அனாலிசிஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஏசி டெக் அதனுடைய கட் ஆஃப் அனாலிசிஸ் 2024 லாஸ்ட் கட் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி MIT அப்துல் கலாம் ஐயா அவர்கள் படித்த காலேஜ். எல்லாருக்கும் படிக்கணும்னு ஆசை இருக்கும். இந்த காலேஜில் நீங்கள் சேர்றதா இருந்துச்சுன்னா 2024 கவுன்சிலிங்கில் லாஸ்ட் கட் ஆஃப் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த வருஷம் நீங்கள் எடுக்கக்கூடிய கட் ஆஃபையும் லாஸ்ட் இயர் கட் ஆஃபையும் ஜஸ்ட் ஒரு அனலைசிஸ் பண்ணி பார்த்து MITயில் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா ஒரு சின்ன அனலைசிஸ் அதுதான் இப்போ நாங்கள் போர்டில் எழுதி போட்டிருக்கேன். இதில் MITயில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக எழுதிடுவேன். நம்மளை என்ன கேட்டகரியில் பிரித்து வச்சுருக்காங்க, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் நம்மளை என்ன கேட்டகரியில் பிரித்து வச்சுருக்காங்க. OC ஓப்பன் காம்படிஷன், BC பேக்வேர்ட் கிளாஸ், BCM பேக்வேர்ட் கிளாஸ் முஸ்லீம், MBC மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ், SC ஷெட்யூல் காஸ்ட், SCA ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியர், ST ஷெட்யூல் ட்ரைப். இத்தனை கேட்டகரியா நம்ம பிரித்து வச்சிருந்திருக்காங்க. இத்தனை கோர்சஸ் இருக்கு. இந்த கோர்ஸ்ல இந்த கேட்டகரியில லாஸ்ட் இயர்ல லாஸ்ட் கட் ஆஃப் என்ன இருந்திருக்கு அப்படின்னு நான் எழுதி போடுவேன். நீங்க இந்த வருஷம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்க கட் ஆஃபையும் இந்த கட் ஆஃபையும் அனலைசிஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஐடியா யாருக்கு கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கும். அப்புறம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது TNEA கட் ஆஃப் அனலைசிஸ் அண்ணா யூனிவர்சிட்டி MIT. எப்பவும் சொல்றதுதான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Now TNEA கட் ஆஃப் அனலைசிஸ் 2025 அண்ணா யூனிவர்சிட்டி MIT மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜில் நான் சேர்றதா இருந்துச்சுன்னா கட்டாயம் அப்ராக்சிமேட்லா ஆவரேஜா ஒரு 180க்கு மேலே கட் ஆஃப் இருந்துச்சுன்னா கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குப்பா. ஏன்னா ரொம்ப காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். கட் ஆஃப் அதிகமாக இருந்தால் தான் கிடைக்கும். கோர்சஸுமே ரொம்ப யூனிக்கான கோர்சஸ். என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், AI அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், CS கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ECE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், EIE எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், IT இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி. ஸோ அந்த 10 கோர்சஸ்மே எப்படின்னு கேட்டோன்னா ஒரு ஹை காம்படிஷன் இருக்கக்கூடிய கோர்சஸ். அதுவும் MITலனா பெரிய காம்படிஷன் இருக்கு. அப்புறம் கேட்டகரி வைஸா என்ன கட் ஆஃப் லாஸ்ட் இயர்ல லாஸ்ட் கட் ஆஃபா ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ நீங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம், அட்லீஸ்ட்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மினிமம், மேக்ஸிமம் நான் சொல்லலை, அட்லீஸ்ட் 195 இருந்தா தான் OC கேட்டகரியிலேயே 195 தான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் லாஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்கு. BC கேட்டகரிக்கு 192.5, BCM 191.5, MBC 191, SC கேட்டகரி 184.5, SCA 159.5. ஆக்சுவலா அந்த SCA கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும்தான் ஒரு 160க்குள்ள கட் ஆஃப் வாங்கிக்கலாம். மற்றபடி SC கேட்டகரியா இருந்தால் ஒரு 185 வரை கட் ஆஃப் வாங்கிக்கலாம். பட் இந்த OC, BC, BCM, MBC இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க MITல ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா 195க்கு நியரஸ்டா கட்டாயம் என்னது இருக்கணும், எபவ் 190 கட்டாயம் கட் ஆஃப் இருந்துச்சுன்னா தான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்கும். இட்ஸ் அ பாசிபிள். அப்புறம் அதுக்கு அடுத்து AI அண்ட் டேட்டா சயின்ஸ் 198, OCக்கு 198, AI அண்ட் டேட்டா சயின்ஸுக்கு காம்படிஷன் ஜாஸ்தி. 198, 197, 196, 197, 188.5, 187.5, 175.5.
ஆக்சுவலா எஸ்டி கேட்டகரியா இருந்துச்சுன்னா மட்டும்தான் 175 கிட்ட வாங்கலாம். மற்ற எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி 188க்கு மேல இருக்கணும். 188க்கு மேலன்னா என்ன சார், 198க்கு. அப்புறம் என்ன, 188ல இருந்து 198க்குள்ள இருந்தீங்கன்னா ஏஐ வந்து எம்ஐடில நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா தாராளமா சூஸ் பண்ணலாம். இல்லாட்டினா கிடைக்கிறதுக்கு பாசிபிள்ஸ் இல்லை. ஆட்டோமொபைல் அண்ட் இன்ஜினியரிங். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 190, 180.5, 188, 183, 173, 163.5, 136. அந்த எஸ்சிஏக்கும் 1STக்கும் மட்டும்தான் 160 எபோவ் வாங்கினா கிடைக்கும். மற்ற எந்த இது எடுத்தாலுமே 190, 180, 188, 183, 173. அப்பனா 173க்கு மேல இருக்கணும், அப் டு 190 வரைக்கும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் கம்மி. சிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எப்பவுமே டிமாண்ட் அதிகமா இருக்கும், அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ ரொம்ப வாண்டட் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நிறைய பேர் கேட்டாலே உங்களோட ஆம்பிஷன் என்னன்னு கேட்டா சிஎஸ் படிக்கணும் அப்படிங்கிறது தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் பாத்தீங்கன்னா லாஸ்ட் கட் ஆஃப் ஓப்பன் காம்படிஷன்ல லாஸ்ட் கட் ஆஃப் என்ன இருந்திருக்குன்னா 199 இருந்திருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் இது 200பா, 200ல இருந்து கட் ஆஃப் போட்டுக்கிட்டே வருவாங்க. 199 தான் லாஸ்ட் கட் ஆஃப். 198.5, 198, 197.5, 193.5, 188, 179.5. அப்படின்னா உனக்கு நல்லா தெரியுது 196க்கு மேல இருந்துச்சுன்னா தான் எம்ஐடில கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கும்பா, இல்லாட்ட கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். 198.5, 197.5, 197, 196.5, 190.5, 178.5, 168.5. ஆல்மோஸ்ட் இதுவும் பாத்தீங்கன்னா 199 கிட்ட இருந்து தான் இசிஇ வாங்கியிருக்காங்க. 199 கிட்ட சொல்ல போனோம்னாப்பா, இந்த காலேஜ்ல படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு 195க்கு மேல கட் ஆஃப் வச்சுக்கோங்க. நீங்க கேட்ட கோர்ஸ் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். 195க்கு மேல இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது கேட்டகரி வைஸா எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேட்டகரியில கூட நம்ம கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியா வாங்கிக்கலாம். மற்ற எல்லா கேட்டகரியிலுமே அப்ராக்சிமேட்டா ஒரு 190க்கு நியரஸ்டா இருக்கணும். இஐஇ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். EIE, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். 195.5, 193.5, 192, 193, 180.5, 174. பாருங்க எல்லா கட் ஆஃப்மே பாருங்க ஆல்மோஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா 195, 193, 192, 190 above தான் இருக்கணும். இது எல்லாமே லாஸ்ட் கட் ஆஃப் பா, இது எல்லாமே லாஸ்ட் கட் ஆஃப். ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ அதுவும் அதிக டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். 197.5, 197, 196, 196.5, 189, 179. இதுலயும் நீங்க கட் ஆஃப் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா 197க்கு மேலதான் இருக்கு. இது லாஸ்ட் கட் ஆஃப் பா, எல்லாமே 197க்கு மேலதான் இருக்கு. அப்புறம் என்ன, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸை பத்தின வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஜினியரிங் கோர்ஸ், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்னா என்ன அப்படிங்கிறத நான் என்ன செஞ்சிருக்கேன் போட்டிருக்கேன். அதை பாருங்க. இதுக்கு தான் கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியா இருக்கு. ஏன்னா இந்த கோர்ஸினுடைய வேல்யூ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது. அப்புறம் என்ன, 185.5, 180, 177.5, 177, 167.5, 149க்கு என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். ஒரு ஓரளவுக்கு கட் ஆஃப் ஒரு 185க்கு கிட்ட கிடைக்கிறதுனா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் தான் எம்ஐடில கிடைக்கும். நெக்ஸ்ட், ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். ஸோ இன்னைக்கு தேதிக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கோர்ஸ் என்னதுன்னு கேட்டீங்கன்னா ரொபோட்டிக்ஸ். ஏஐ எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்றாங்களோ, ஐடி டிபார்ட்மெண்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்றாங்களோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்றாங்களோ, அதே மாதிரியே இப்ப ரொபோட்டிக்ஸ் படிக்கணும்னு சொல்லி நிறைய குழந்தைகள் என்ன செய்யறாங்கன்னா ஆசைப்படுறாங்க. 195.5, 193.5, 193.5, 193, 186.5, 164, 138. அப்புறம் இதுக்கும் நல்ல ஆள் தெரியுது. ஆல்மோஸ்ட் 195க்கு 190 above 195 வரைக்கும் வாங்கியிருந்தீங்கன்னா கட்டாயம் கிடைக்கும் ரொபோட்டிக்ஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல், ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங். இந்த ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் சேம் தாம்பா. அந்த கோர்ஸுடைய வேல்யூ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது. அந்த கோர்ஸுடைய வேல்யூ தெரியாதுன்னா என்ன சார் அர்த்தம்? ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி நம்ம எதுக்காக படிக்கும்னு சொல்லி தெரியாது. அதை நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. நிறைய பேர் இந்த கோர்ஸ் சூஸ் பண்றது கிடையாது. அதனாலதான் எம்ஐடிலேயே லாஸ்ட் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 177.5, 172.5, 167.5, 165, 152.5 and 140.5. ஐ திங்க் நம்ம இந்த கட் ஆஃப்லாம் சொல்ற நேரம் எல்லா கோர்சஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எம்ஐடியில் என்னென்ன கோர்சஸ் இருக்கு. லாஸ்ட் கட் ஆஃப் தெரியுங்கிற நேரம் நான் ஒரு கட் ஆஃப் வாங்குவேன், நான்
சாய்ஸ் ஃபில்லிங்கில் நான் செலக்ட் பண்ணுற நேரம் இந்த காலேஜில் நமக்கு கிடைக்கும்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும்னா இந்த கட் ஆஃபுக்கு நியரஸ்டாக இருந்தீங்கன்னா கட்டாயம் எனக்கு எம்ஐடியில் கிடைக்கும்னு சாய்ஸ் ஃபில்லிங்கில் கட்டாயம் இந்த காலேஜை யார் சூஸ் பண்ணுவா, இந்த கோர்ஸை யார் சூஸ் பண்ணுவானா நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஐ திங்க் நான் இவ்வளோ நேரம் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.